ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அடுத்த விருதுக்கு நம்ம போக போகிறோம். நிறைய நேரங்களில் இவங்க நடிப்பை பார்க்கும்பொழுது ஒரு தாட் வரும், இவங்க நடிக்கிறாங்களா இல்லை நிஜமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான ஆக்டர் தான் த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான அவார்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தலோட வடிவகரசி அம்மா அவர்களை விருதினை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். இந்த தருணத்தில் I please also welcome on stage the Chief Executive Officer of Apollo Hospitals, திரு வி நவீன் அவர்கள் to join us on stage. வடிவுக்கு அரசி, உண்மைதான் ஒரு சில வார்த்தைகள் இந்த அழகான விருது விழாவை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த விகடன் சொன்னாவே அது ஒரு பெரிய கௌரவம், பெருமை, பாராட்டு. ஆனந்த விகடன் அப்போ எங்கள் ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க, ஐயர் சாமி வீட்டில் ஆனந்த விகடன் வந்துருச்சா பாரு அப்படி. அந்த புத்தகம் ஒருத்தர் வீட்டில் வருதுன்னா அவங்க நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க. அவங்க வீடுங்களில் தான் அந்த புத்தகங்கள் இருக்கும். அவங்க படித்து முடித்த உடனே போய் கடனாக வாங்கிட்டு வந்து படிப்பாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு கௌரவமானது. அந்த கௌரவம் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அவார்டாக கிடைக்குதுன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்பவும் ரொம்பவும் ரொம்ப 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 சந்தோஷப்படணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மேடை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் பல வருஷம் ஏங்கி இருக்கிறேன். தம்பி சொன்னார், இந்த ப்ரோக்ராம் ஆரம்பத்திலே சொன்னார், இந்த மாதிரி அவார்டு வாங்கிறது நிறைய பேர் இது கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அவங்க எல்லாருக்குமே பெரிய கைத்தட்டலோடு வரவேற்கிறோம் நாங்கள். அது உண்மை. எங்கள் பேனர்லலாம் பார்ப்பேன், பஸ் ஸ்டாண்ட் பேனர்லலாம் பார்ப்பேன், ஆனந்த விகடன் அவார்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஐயோ, இந்த வருஷமாவது நம்மளை கூப்பிடுவாங்களா, எனக்கு அவார்டு கூட கொடுக்க வேணாங்க, எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். ஏன்னா இது அவ்வளோ பெரிய கௌரவமான ஒரு விஷயம் ஆனந்த விகடன். அந்த ஆனந்த விகடன் இன்னைக்கு என்னை அழைச்சதுக்காக நான் எங்கள் முதலாளிக்கு வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். அவரை நான் எப்போவுமே முதலாளின்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவங்க சீரியலில் நான் பண்ணேன். அவ்வளோ ஜென்யூனான ஒரு கம்பெனி ஆனந்த விகடன் கம்பெனி. அந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சது என்னுடைய அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் அந்த மேடையிலையும் சரி, எந்த மேடையிலையும் முதலாளியை பார்த்தேன்னா முதலாளிக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு தான் சொல்லுவேன். நான் இன்றைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை வர வச்சதுக்காக நான் எங்கள் முதலாளிக்கும் ஆனந்த விகடன் குழுவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் யாருக்குமா அவார்டு கொடுக்கணும்? அதுதான் இப்போ அழகான ஒரு ஏவியில் பார்க்க போகிறோம். அந்த விருது யாருக்கு போக போகுது அப்படின்னு ஒரு மிக அழகான ஏவியில் பார்க்க போகிறோம். சிறந்த குணச்சித்திர நடிகை 2023. குழந்தை இல்லனா எனக்கு வேல்யூ இல்லையா என்ற ஒற்றை கேள்வியும், அதை ரேச்சல் ரெபேக்கா சொன்ன விதமும் இந்த சமூகத்தில் புரையோடி போயிருக்கும் பழமைவாதத்தை போக்கடிக்கும் முயற்சி. பாசமிகு அக்காவாக தம்பிக்கு ஆறுதல் அளித்தது, சின்ன சின்ன உணர்வுகளையும் துல்லியமான முகபாவங்களில் நமக்கு கடத்தியது என மகாவின் நடிப்பில் மெகா நேர்த்தி. குரட்டை பிரச்சனை கதையில் பேச வேண்டிய மற்றொரு சமூக பிரச்சனையையும் பேசியது, அதற்குரிய முக்கியத்துவத்தை அளித்து ஓர் உரையாடலை தொடங்கி வைத்தது என ரேச்சல் ஏற்றது கடந்த வருடத்தின் மிக முக்கியமான குணச்சித்திர வேடம். அவரின் தனித்துவ நடிப்பை பாராட்டி 2023ஆம் ஆண்டின் சிறந்த குணச்சித்திர நடிகை விருதை வழங்கி பாராட்டுகிறது ஆனந்த விகடன். அந்த பாப்பா மைக்கு கொடுங்கன்னு கேட்குது. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் வடிவுக்கரசி, நான் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு கூட. இந்த தாத்தா எப்போ என் கைக்கு வருவாருன்னு தெரில. ஆனால் இதை கொடுக்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்கள் ஏவியை பார்க்கும்போதே தெரியுது, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப நேச்சுரலாக, மேக்கப் இல்லாமல், ரொம்ப அதாவது பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு ஏன் சொல்லணும், நம்ம வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இது சாதாரணமாக எல்லா அவார்டு மாதிரி எடுத்துன்னு போய் அப்படி வச்சிடாதீங்க. இது ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு, கௌரவமான அவார்டு. ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க இந்த தாத்தாவை. ஓகேவா?
சத்யா வழங்கும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹேம்பர் பரிசாக காத்துட்டு இருக்கு. படத்தில் பார்க்கும்போது ஒரு அக்காவா, ஒரு மனைவியா, ஒரு மருமகளா, எல்லா விதமான மல்டி டாஸ்கிங் பண்ணுற ஒரு பெண்ணோட நிலைமையை அப்படியே பிரதிபலிச்சிருந்தீங்க. அவ்வளோ உண்மையாக அந்த கதைக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கும் ஒரு ஆன்மாவாக இருந்திருக்கீங்க. இன்றைக்கி அதற்காக விகடன் விருது உங்கள் கரங்களில் ஓரிரு வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கையிலேருந்து வாங்குறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். விகடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கடைசி விவசாயிக்கு போன வருஷம் நாமினேட் ஆயிருந்தேன். இந்த வருஷம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து கவனிக்கப்படுறது ரொம்ப அக்னாலேஜிங்காக இருக்குது. கவனிக்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ ஃபீலிங் வெரி ஹாப்பி. ரொம்ப ரொம்ப நன்றி விகடனுக்கு. அண்ட் இது எங்கள் குட் நைட் டீமுக்கு எல்லாருக்குமே. ஆக்சுவலி குட் நைட் மகா எல்லாருக்கும் பிடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குடும்ப வன்முறைன்றது நம்ம கேட்குறோம், பார்க்குறோம். ஆனால் ரொம்ப மைல்டாக ஜஸ்ட் லைக் தட் நடக்குது இல்லை எவ்ரிடே வீட்டில். அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு மகான் ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது எனக்கே ரொம்ப அக்னாலேஜிங்காக இருக்குது. லைக் ஃப்ரீயாக வாழலாம் இங்கே அப்படின்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. குட் நைட் டீம் எல்லாருக்கும் நன்றி. எங்கள் ப்ரொடியூசர்ஸ், சினிமாட்டோகிராஃபர் ஜெயந்த் சார், மியூசிக் டைரக்டர் ஷான் சார் அண்ட் விநாயக், மணிகண்டன், மீதா, அம்மா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரமேஷ் திலக் சார் அண்ட் த ஹோல் டீம். ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. நான் குட் நைட் கிடைக்க காரணமாக இருந்ததும் சினிமாவில் ஆக்சுவலி என்னன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தபோது நிறைய இருக்குது கற்றுக்க. லைஃப் தாண்டி சினிமா வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்ன என் மாஸ்டர் மணிகண்டன் அவர் தான் கடைசி விவசாயியில் எனக்கு அப்படி ஒரு முக்கியமான ரோல் கொடுத்தாரு. அதுக்காக அவருக்கு இங்கே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். விஜய் சேதுபதி சாருக்கு கடைசி விவசாயி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குட் நைட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மகாவை பிடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நான் நிம்மதியாக வாழ்வேன். தேங்க்யூ. நிம்மதி மட்டுமே உங்க வாழ்க்கையில் இருக்கணும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உண்மையாக அந்த கதாபாத்திரம் நீங்கள் ப்ரூவ் பண்ணதுக்காக எங்கள் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச் மேடையில் வந்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஜாயினிங் அஸ். படிக்கும்போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு மூலம் மாதம் 10,000 முதல் 20,000 வரை சம்பாதிக்க வாய்ப்பளிக்கும் ஒரே கல்லூரி நம்ம கோ-பிரசிடென்ட் சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்க்கு இந்த ஒரு தருணத்தில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். சென்னை அமிர்தாவில் ஈஸியாக படிக்கலாம், வேர்ல்டு ஃபுல்லாக பறக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. தியேட்டரில் நடக்கிற திருவிழாவுக்கு பலர் இழுத்து கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு தேர் காரணமாக இருக்கலாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கரம் கொடுக்குறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குணச்சித்திர நடிகர்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லாங்க. ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக அந்த கேரக்டர் எலிவேட் பண்ணி நம்ம மனசில் நீங்காத இடம் பிடிக்கிறது அவங்களால தான் சொல்ல போகிறோம். ஸோ அந்த கேட்டகரியில் விருதினை வழங்குவதற்கு யார் வரப்போறா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த யோகி பாபு அவர்களை மேடை அன்புடன் அழைக்கிறோம் இந்த விருதினை வழங்குவதற்காக. சென்னை அமிர்தாசன் சார்பாக திரு ஆர் பூமிநாதன் அவர்களையும் மேடை அன்புடன் அழைக்கிறோம். இந்த விருது யாருக்கு போக போகுது அப்படின்றத ஒரு ஈவின் மூலமாக பார்க்கலாம். சிறந்த குணச்சித்திர நடிகர் 2023. ஆர்ஜே, குறும்பட நடிகன், சின்ன சின்ன பாத்திரங்கள் என தொடங்கிய ரமேஷ் திலக்கின் கிராஃப் இன்று வந்து நிற்கும் இடம் அசாத்தியமானது. குட் நைட் படத்தில் யதார்த்தமான நடிப்பை வழங்கினார் இந்த அக்கா கணவர். தொடக்கத்தில் மாமனாக மச்சானுடன் காமெடி பஞ்சுகளை பரிமாறிய அவரின் பாத்திரம் பின்னர் மனைவி சந்திக்கும் பிரச்சனையின் போது சீரியஸ் முகம் காட்டி அனைவரையும் கலங்கடித்தது. அதுவும் அந்த மருத்துவமனை பெஞ்சில் உட்கார்ந்து அழும் ரமேஷ் திலக்குக்கு ஆறுதல் சொல்ல நாமுமே நம் கரங்களை நீட்டினோம். சரியான பாத்திரங்கள் அமைந்தால் தன்னால் எல்லோரையும் உருக வைக்க முடியும் என்று நிரூபித்த ரமேஷ் திலக்குக்கு 2023ஆம் ஆண்டின் சிறந்த குணச்சித்திர நடிகர் விருதை வழங்குவதில் பெருமகிழ்வு கொள்கிறது ஆனந்த விகடன். இவர் மேடையில விருது வாங்கும்போது நம்மளே ஜெயிச்சா மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நம்ம பட்ட அந்த கஷ்டம், அந்த நெகிழ்ச்சியான தருணம், அந்த வலி இருந்த தருணம் எல்லாத்தையுமே அவ்வளவு தத்ரூபமாக அவர் ஸ்கிரீன்ல கொண்டு வந்தார். ரமேஷ் திலக் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் எவ்ரிபடி. பெரிய பெரிய வாழ்த்துக்கள்.
அந்த ஹாஸ்பிட்டல் சீன், அபார்ஷன் நடக்குது, எல்லாரும் வந்து உங்ககிட்ட அழறாங்க, எல்லாரையும் சமாதானப்படுத்துறீங்க, அப்புறம் நீங்கள் போய் உட்காந்து அழறீங்களே, அந்த ஒரு தருணத்துக்கு 1000 அவார்டு கொடுக்கலாம். அது எல்லாத்துக்கும் ஈடாக இந்த விகடன் விருது உங்கள் கையில். ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவார்டு நான் ரொம்ப வருஷமாக தூரமாக நின்று பார்த்துட்டே இருந்திருக்கேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் ஆஃபீஸ்லேயும் இருக்கோம், வீட்லேயும் இருக்கோம். இது ஒரு நாள் ப்ளஸ் நான் ஆரம்பத்தில் இந்த ஷோக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன், பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஆசைப்படுவோம். அப்போல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், நெக்ஸ்ட் இயர் நம்ம வாங்கும் போது இதெல்லாம் பேசணும், நெக்ஸ்ட் இயர் வாங்கும்போது இதெல்லாம் பேசணும். பட் இப்போ ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் மறந்து போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் எனக்கு ஆனந்த விகடன் வந்து நிறைய வேலைகள் எனக்கு ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க. நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி யோகி பாபு இந்த அவார்டை ஸ்டேஜில் வாங்கும் போது என் நண்பர் ரமேஷை மேலையில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டான். நான் இன்றைக்கி அதை பதிலுக்கு பண்ணணும், நான் கிளம்பிட்டானான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தா அவார்டே அவன் தான் கொடுத்தான்றது காக்கா மூட்டையில் ஆரம்பிச்சது. ஒரு ஹகு ஒரு அடை. ஸோ இது ஒன்று ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ப்ளஸ் எனக்கு விகடன் வந்து இந்த வின்னர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அவங்க போட்டிருந்த ஒரு ரைட்டப் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது எனக்கு வெறும் பாராட்டாக படலை, பாராட்டுக்கு மீறி டேய் எந்திரிச்சு ஓடி வாடா என்னடா பண்ணுற அப்படின்னு என்னை ரொம்ப பூஸ்ட் பண்ணதாக இருந்தது. ஸோ அதற்கும் விகடனுக்கு மிகப்பெரிய நன்றி, என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த விருதை என் கைக்கு கொண்டு வந்து சேர்த்த என்னுடைய அதான் மங்காத்தா படத்தில் சொல்கிற மாதிரி கடைசியாக வந்தார் விநாயக்குன்ற மாதிரி எனக்குன்னு வந்தான் என் விநாயக், என் தம்பி. என்னை இவ்வளோ சூப்பராக என்னை எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து நீ இனிமேல் பார்க்காத, நீ போய் ஒரு அவார்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கடந்த 13 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த அவார்டை ஹோல்ட் பண்ணுறேன். அதற்கு என்னுடைய தம்பி விநாயக்குக்கும், என்னுடைய இன்னொரு தம்பி ப்ரொடியூசர் மகேஷ் அண்ட் என்னுடைய முக்கியமான தம்பி யுவராஜ், என் மேலே வச்ச நம்பிக்கை, என் ஹோல் டீம் மேலே எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்தது. நம்ம கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஒரு ஆளுன்றதால அப்பப்போ ஏதாவது நம்ம கொஞ்சம் லைனை கிராஸ் பண்ணி தாண்டி போகும்போது இங்கே வா எங்கே போகிற அப்படின்னு நான் எப்போவுமே வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய தம்பி யுவராஜுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ரேச்சல் ரெபேக்கா, உங்களால் தான் இது சாத்தியப்பாச்சு. இது நடந்திருக்குமான்னு தெரில, குணச்சித்திர நடிகை வந்து ஒரே படத்தில் இருந்து அது நடந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னுடைய மியூசிக் டைரக்டர் ஷானுக்கு நன்றி. நிறைய யோசிச்சு இதெல்லாம் பேசணும், நம்ம பட்ட சோகம் அவமானம் அதெல்லாம் சொல்லி ஒரு இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், அது போச்சு எல்லாமே. எனிவே என்னுடைய ஹோல் டீமுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் விகடன். ரொம்ப நாளாக நீங்கள் நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆமாங்க தெரியுங்க அப்படின்ட்டு போயிடுவேன். பட் அது வந்து ஒரு அத்தாரிட்டியாக யாரோ சொன்ன மாதிரி எனக்கு இல்லை, அது எனக்கு நடந்த மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் என்னை ஆரம்பத்துலேருந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய டைரக்டர்ஸ் நலன், அப்புறம் எங்களுடைய நெல்சன் வெங்கடேசன், அப்புறம் அல்ஃபோன்ஸ் புத்திரன் ஆரம்பத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். முதல்ல எனக்கு வசனம் கொடுத்தது வந்து பாண்டியராஜ் சார். மரீனா படத்தில் தம்பி ஒரு 3 ஷாட் தான் வரும், பேசுவியா அப்படின்னாரு. ஓகே சார் நான் வந்து பேசுகிறேன் சார். எனக்கு ஃபஸ்ட்டு வசனம் கொடுத்தது பாண்டியராஜ் சார், அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இப்போ வரைக்கும் என்ன ஓட வச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். குட் நைட் படத்தில் எங்கள் அண்ணன் சேதுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பில்லர் அவர் தான். எஸ், நம்ம வாப்போ வாடா போடான்னு பேசுகிற ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க ஸ்டேஜுக்கு வர்றப்போ நம்மள அறியாமலே சூப்பராக பண்ணீங்க, நல்லா இருந்தது அப்படி சொல்லணும்னு தோணும். ஆனால் எனக்கு நீ வந்ததுக்கப்புறம் வாப்போன்னு தான் பேசணும்னு ஆசையாக இருக்குது. சத்தியமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு மச்சான். இந்த அவுட்ஃபிட்டில் இந்த அவார்டோட உன்னை பார்க்கறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம்ல ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன்ல, அதை பண்ணிடணும்ல, இதை பண்ணிடணும் அப்படின்னு தான் பண்ணது இதெல்லாம். எஸ், அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா எல்லாருடைய பாராட்டும் அண்ட் இவ்வளோ சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மாமே. சத்தியமாக மணி வாங்குறப்ப இந்த இதே மாதிரி தான் பயங்கர எமோஷனலாக இருந்து. இப்போ நீ வாங்குறப்ப அப்படி தான் இருக்குது. டீ ஷாப்பில் பார்த்துருக்கோம், இன்னும் ஒரு சில ஷாப்லாம் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் உன்னை இந்த இடத்துல பார்க்கும்போது உன்னுடைய நண்பன் எப்படியும் அடுத்த வருஷம் ஒய்ஃப் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு ஐயா வாழ்த்துக்கள். நன்றி மாமா. சரி, இப்போ நம்ம டாபிக் வருவோம். குட் நைட்டில் ஒரு வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம்ல. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா உன் உண்மையான சைடுக்கு வா, எமோஷனல் சைட்லேருந்து வெளியே வந்து. ஐயா தலை ஆல்மோஸ்ட் என் லைஃப் அதுதான். என் வீட்டில் என்ன, என் மாமியார், என் சிஸ்டர்லா, என் பிரதர்லா எல்லாருமே இருப்பாங்க. நான் மட்டும் கொஞ்சம் தனியாகவே இருப்பேன். ஏதாவது பேசணும்னு நினச்சா கூட ஒய்ஃப் கூட சண்டை சத்தமாக போட முடியாது, ஏன்னா அவங்க சைடில் மெஜாரிட்டி ஜாஸ்தி. அதனால் அங்கே மட்டும் கொஞ்சம் அமுக்கி வாசிக்கணும். மற்றபடி டிஸ்அட்வான்டேஜ்னு எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம வேலைக்கு நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம் கொள்கிறோம். அந்த டைமில் வந்து வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருக்கிறது ஒரு சந்தோஷம் தானே, கலகலன்னு இருக்கும்ல.
திட்டுறதுக்காக ஒரு ஆள் இருக்கணும்ல, அது நல்லா தானே இருக்கும். எஸ், எனக்கு தெரிஞ்சு அது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான். எஸ், சூப்பர். அதே மாதிரி குட் நைட் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மன உளைச்சல் இருக்கும்போது, மன கஷ்டப்படும் போது ஆறுதலுக்கு நீங்கள் இருந்தீங்க. உங்களுக்கு ஆறுதல் தரது யார் அதிகமாக? என் ஒய்ஃப் தான். அதை நான் சொல்கிறேன் இர்றா. கண்டிப்பாக என்னோட ஒய்ஃப் தான். என்னோட பெரிய சப்போர்ட்டிங் சிஸ்டம் என்னுடைய ஒய்ஃப் தான். ஏன்னா ஒரு நடிகனுக்கு மனைவியாக இருக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. நம்மளுடைய நேரமும் சரி, நம்ம ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறோன்றதும் சரி, சில படங்கள்லாம் சரியாக போகிறோன்னா ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப் சொல்லிவிடுவா, இது உனக்கு தேவையா, உனக்கே அந்த பொழப்பு அப்படின்னு கேட்பா. அது வாங்கிடுவோம். நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு கால் வரும்போதே ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட கேட்டுடலாம் நமக்கு தோணும். ஸோ என்னுடைய மிகப்பெரிய சப்போர்ட் வந்து என்னுடைய ஒய்ஃப் தான். எஸ், சூப்பர். பக்கத்துலேயே உங்கள் நண்பர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோகி அண்ணன் கேட்போம். என்னோட நண்பர் ஆர்ஜே ரமேஷ் இருக்காருங்களா, இங்கே இருந்தார், தயவு செய்து கொஞ்சம் ஸ்டேஜ் ரமேஷ். காக்கா மூட்டை பண்ணும்போது நானும் ரமேஷ் வந்து சைதாப்பேட்டை அந்த கோவ பிரிட்ஜுக்கு தான் நாங்கள் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். அப்போ 2 பேரும் பேசுவோம். இவன் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் விட்டு கொடுப்பான். ஏன்னா வந்து டிமாண்டி காலனியில் வந்து இவன் தான் சொல்லி விட்டான் எனக்கு, மச்சான் நீ பயப்படாத, உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, கண்டிப்பாக நீ வருவிடா அப்படின்னு ஒவ்வொரு முறை சொல்லுவான். இந்த 2 வருஷம் சொன்னான். இன்னைக்கு நான் வாங்கிட்டேன். அதனால் அவன் அங்கே உட்காரக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் கூட தான். ரொம்ப நன்றி பிரகாஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ யோகி பாபு. சாப்பிட போலாமா? போலாம், அது ஒரு ட்ரீட் இருக்குண்ணே. பட் அன்னைக்கு நீங்கள் சொன்னது இன்னைக்கு நிஜமா இருக்குது. கீழே இருக்கக்கூடாது, நன்மை கூட இருக்கணும். நீங்கள் இன்னைக்கு அவருக்கான விருதோட நிற்கிறார், அதுவும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்கள் நண்பனை பற்றி சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைப்பா, சொன்ன யாராவது தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்ல மனசு, நல்ல உழைப்போம், அப்பா அம்மா ஆசீர்வாதமோ கடவுள் ஆசீர்வாதம் இருந்தால் எண்ணம் நல்லா இருந்தால் வாழ்க்கையில் நல்லா இருப்போம். அவன் எண்ணம் நல்லா இருக்கு, நின்றுட்டான். ஓகே, தேங்க்யூ. பாட்டு போட்டால் கண்டிப்பாக நன்றி. இதானே எதிர்பார்த்தோம். கட்டி பிடிச்சி நீங்கள் ஒரு இமோஷனலாக ஃபீல் பண்ணுறீங்க பாருங்க. இவருக்கு பாட்டு போட்டீங்கன்னா இவரு கட்டி பிடிச்சிருவாரு. 3 பேர் அப்படியே போட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நிற்கிற மாதிரி. ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ரமேஷ். உங்களுக்கு நிறைய 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 விருதுகள் நீங்க வாங்கிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் அர்ச்சனா. தேங்க்யூ மாமா. நன்றி. நிறைய பேர் இது மாதிரி தேங்க்யூ வளர்த்து விடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.